வணக்கம் நண்பர்களே. கிரகங்களுடைய பிடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சிக்க இருப்பதாக ஜோதிடர்கள் சில முக்கிய தாள்களை குறிப்பிடுறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஜோதிட பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம். அப்படி என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்கிறேன், வாங்க பார்த்தலாம். வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா நிறைய கஷ்டங்களும் நிறைய இன்பங்களும் நமக்கு இருக்கும். அந்த கஷ்ட இன்பங்களை புரிந்து தெரிந்து அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டா வாழ்க்கையில் நம்மளால் ஈஸியாக முன்னேற முடியும். வாழ்க்கையில் ஈஸியாக முன்னேறணுன்னா அதுக்கு கிரகங்கள் நமக்கு மெயினாக சப்போர்ட்டாக இருக்கணும். அதை நாம் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். அந்த வகையில் வாழ்க்கையில் நிறைய கிரகங்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் நிறைய தவறான விஷயங்கள் செய்து ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறோம். இனி அந்த மாதிரி போகக்கூடாதுங்கிற காரணத்தினால அப்பப்போ ஸ்பெஷலாக கிரகங்களால் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கேன். தெரிஞ்சு அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். அதன்படி சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு ஜூலையில் 9க்கு பிறகு குறிப்பிட்ட சில கிரகத்தினால என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணுறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது நிறைய கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இதில் இருந்து இன்னொரு இதுக்கு மாறும்போது அதனுடைய மாற்ற அடிப்படையில் பலன்கள் கொடுக்கும். ஆனால் ஒரு சில கிரகம் வலுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வக்ரங்கிற ஒரு நிலையை அடையும் போது நிறைய பலன்களை கொடுக்கும். அதில் வக்ரம்னு சொன்ன உடனே நம்ம நினைவிற்கு வருவது சனிதான். ஜோதிடத்து மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஜோதிடத்து மேலே ஒரு பயம் வரும்னா அது சனி என்று சொன்னாவே வந்துடும். ஏன்னா சனிதான் பாடத்தை புகுத்துறவர். ஒருவர் என்ன செய்கிறாரோ அதுக்கு கர்ம வினைகளை கரெக்டாக கொடுக்கக்கூடிய நீதி தவறாத நீதிமான். கடவுளையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரே கிரகம் சனிதான். அப்பேற்பட்ட சனிதான் இந்த ஜூலையில் வக்ரங்கிற ஒரு நிலையை அடைய போகுது. அதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்து இதெல்லாம் நடந்தே தீரும் என்பது சனினால் குறிப்பிடப்படுது. ஸோ அப்படி என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிற முக்கிய விஷயத்தை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ சனியுடைய பலன்கள் மட்டும் இல்லாமல் சனியுடைய ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு பரிகாரமாக என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். ஜூலையில் குறிப்பிட்ட சில நாட்கள் சனியில் பிடியில் எல்லா ராசிக்காரங்களுமே சிக்க இருக்கும். இதில் யாருக்கு சோதனை காலம் யாருக்கு சாதனை காலம், யார் எதை செய்தால் தப்பித்தா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற எளிய விஷயங்களும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சொல்லிட்டு வர. அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கான பரிகாரங்கள் இந்த இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போ வக்ரம் நடக்குது அப்படிங்கிற விவரத்தை முழுசாக சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த ஜூலை மாதம் கிரகங்களுடைய பயிற்சிகள் நிறைய இருக்குது. அதில் மெயினாக சனியுடைய பகவானுடைய கோப பார்வை தான் எல்லாருக்குமே ஹைலைட்டாக சொல்லப்படுது. இதில் குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு சோதனை காலம் வரும். அது யாருக்குங்கிறத குறித்தும் பரிகாரங்கள் குறித்தும் ஒவ்வொருவருக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பேசிக்காகவே இந்த 2026 ஜூலை மாதம் ஜோதிட ரீதியாக பெரும் திருப்பங்கள் நிறைந்த மாதமாக அமையும் என்பது ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. இந்த மாதத்தில் நிகழக்கூடிய மெயின் விஷயம் குரு பகவானின் அஸ்தமனம். இன்னொரு மெயின் விஷயம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இது ரெண்டுமே ஜோதிட உலகில் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரக மாற்றங்கள் தான் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் சில ராசிக்கு சவால் சூழலையும் உருவாக்கும். அதில் உங்கள் ராசிக்கு என்ன சூழலுங்கிறத பரிகாரத்தோடு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜூலை 4ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்குள் நுழைவது தான் முதல் கிரக பயிற்சியாக ஆரம்பமாகுது. அதனை தொடர்ந்து ஜூலை 7 புதனுடைய இடமாற்றம் நிகழ்கிறது.
இவற்றுக்கு மத்தியில் ஜூலை 15 குரு அஸ்தமனம் நிகழ்கிறது. அப்புறம் ஜூலை 27 தேதி மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதி அதாவது பின்னோக்கி நகர தொடங்குவார். இந்த மாதிரி முக்கியமான திருப்பங்கள் ஜூலையில் இருக்கு. பொதுவாக குரு அஸ்தமன காலத்தில் திருமணம், புதுமண புகுவிழா போன்ற சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லது. இந்த விசேஷ கிரக நிலைகளால் இந்த ஜூலை 9க்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்க சற்று விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப எச்சரிக்கையாக இருந்து நல்லா பலன் பெறுங்க. ஸோ பரிகாரமும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி டைமில் ஒரு சவாலான காலகட்டமாக அமையப்போகுது. உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெறுகிறார். இந்த அஷ்டம சனி வக்ர காலம் என்பது ஜோதிட ரீதியாக ஒரு போராட்டமான காலமாகும். அதே சமயம் சுபக்கிரகமான குருவின் அஸ்தமன வீட்டில் சனி இருப்பதால் கர்ம பலன் நிவர்த்தி காலமாகவும் இது அமையும். ஸோ அதனால் பெருசாக பயப்படணுங்கிற அவசியம் உங்கள் ராசிக்கு இல்லை. ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உள்ள சனி வக்ரம் உங்கள் ஆரோக்கியம், வண்டி வாகன பயணம் மற்றும் நீண்ட கால திட்டங்களில் சில தடைகளை ஏற்படுத்தும். அதே சமயம் தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சட்ட விவகாரங்கள்லேருந்து தள்ளி இருப்பது நல்லது. இருப்பினும் 11ஆவது இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை உங்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை வழங்கும். அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் குடும்பத்தால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமைதி காக்க நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது இந்த டைம் அவசியம். வாழ்க்கை துணையோடு கூட சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் பேச்சில் நிதானம் தேவை. பொருளாதாரத்தை பொறுத்தவரை கூட வருமானத்தை விட செலவுகள் அதிகம் ஏற்படும். அதனால் இந்த சனி வக்ர டைமில் சிக்கனம் உங்கள் ராசிக்கு அவசியம் என்பது மெயினாக குறிப்பிடப்படுகிறது. சிக்கனமாக இருந்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய இழப்பு இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். அப்புறம் தொழிலில் கூட புதிய முதலீடுகளை தவிர்க்கணும். வரி விவகாரங்கள் மற்றும் சட்டப்பூர்வ ஒப்பந்தங்களில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். தேவையற்ற வெளியூர் பயணங்களை குறைத்து கொண்டு குடும்பத்தோடு அதிக நேரத்தை செலவிடுவது நல்லது. கடன்களை கட்டுப்படுத்த வரவுக்குள் செலவு செய்யக்கூடிய பழக்கத்தை இந்த டைம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு வழக்கத்தை வளர்த்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதை நீங்கள் வளர்த்து கொள்ளுன்னா கடன்கள் கட்டுக்கடங்காமல் போய் நிறைய பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணும் என்பது சிம்ம ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலன்கள். ஸோ சிம்ம ராசிக்காரங்க இதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க. என்ன நண்பர்களே, கிரகங்களுடைய பிடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி சிக்க இருக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப இனி நடந்து பயன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.